இந்த மாதிரி நம்ம கரன்சியிலே வின் பண்ணுற அமௌண்ட்டை நம்ம டிரெக்டாக நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கோ அல்லது கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சுக்கோ எப்படி வித்ட்ராவல் எடுத்துக்கொள்கிறது, இதில் எப்படி ப்ளே பண்ணி ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம்ன்ற விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் இதில் எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கொள்ளலாம்னு வீடியோட லாஸ்ட்டில் போட்டிருக்கேன். அதோட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கொள்ளலாம். அதுக்கு முன்னால் இதில் எப்படி நம்ம ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம்னு பார்ப்போம். நான் இப்போ என்னோடய அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிட்டேன். இதில் இப்போ ஃபஸ்ட்டு அவங்களுக்கு டிபாசிட் பண்ணி காட்ட போகிறேன். இந்த இருக்குது டிபாசிட். இந்த டிபாசிட்டை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ டிபாசிட்டை கிளிக் பண்ணிங்கன்னா டிபாசிட் ஆப்ஷன்ஸை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். டிபாசிட் ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு யூபே இருக்குது, ஸ்கில் இருக்குது, சம்பத் பேங்க் இருக்குது, உங்களோட லோக்கல் பேங்க் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி கிரிப்டோவிலையுமே நீங்கள் டிபாசிட் பண்ணிக்கொள்ளலாம். எனக்கு ஈஸிக்காக நான் இப்போ என்னோடய கிரிப்டோவிலேயே நான் டிபாசிட் பண்ண போகிறேன். ட்ரோனில் டிபாசிட் பண்ண போகிறேன். நீங்கள் வேண்ட பேங்க் அக்கௌண்ட்லேருந்தே டிபாசிட் பண்ணிக்கொள்ளலாம். சரி, நான் ட்ரோனில் டிபாசிட் பண்ணுறதுக்கு நான் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வரேன். இந்த ட்ரோனை கிளிக் பண்ணிக்கொள்கிறேன். நான் ட்ரோனில் தான் டிபாசிட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது. எல்லா கிரிப்டோ கரன்சியுமே டிபாசிட் அவைலபிளாக இருக்குது. நான் போகிறது ட்ரோனுக்கு. நான் இந்த ட்ரோனை கிளிக் பண்ணிக்கொள்கிறேன். கிளிக் பண்ண இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வரும். அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்க. கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்ரோன் அட்ரஸ் வரும். அந்த அட்ரஸை கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கொள்ளுங்க. சரி, காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சிலேருந்தோ கிரிப்டோ வாலெட்லேருந்தோ நீங்கள் இதுக்கு அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். மினிமம் டிபாசிட்டாக உங்களுக்கு 10 ட்ரோன் இருந்தாலே டிபாசிட் பண்ணிக்கொள்ளலாம். அதாவது 250 ருபீஸ் ஸ்ரீலங்கன் கரன்சியில் வரும். ட்ரோனில் 10 இருந்தாலே டிபாசிட் பண்ணிக்கொள்ளலாம். நான் என்னோடய பைனான்ஸ்லேருந்து ட்ரோன் டிபாசிட் பண்ண போகிறேன். இங்கே எப்படி டிபாசிட் பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியாட்டி பார்த்துக்கொள்ளுங்க. சென்ட் வியா கிரிப்டோ நெட்வொர்க் தான் கொடுக்குறோம். அங்கே காப்பி பண்ண அட்ரஸை பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் என்கிட்ட இருக்கிற 24 ட்ரோன் இருக்குது. அந்த 24 ட்ரோனையுமே நான் டிபாசிட் பண்ண போகிறேன். ஸோ அமௌண்ட்டை கொடுத்துட்டு நான் இந்த இடத்துல வித்ட்ராவல் கொடுத்துக்கொள்கிறேன். ஸோ நான் வித்ட்ராவல் கொடுத்தேன்னா எனக்கு ப்ரொசஸிங் டைம் ஒன்று போனது. ப்ரொசஸ் ஆகி வாரதுக்கு எப்படியும் ஒரு 3 மினிட்ஸ் ஆனது. 3 மினிட்ஸுக்குள்ளவே டிபாசிட் கிடச்சிட்டு என் அக்கௌண்ட்டுக்கு. உங்களுக்கு எப்படி டிபாசிட் பண்ணுறேன்னு தெரியும். டிபாசிட் பண்ணுற ப்ரொசீஜரை சரியாக செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 மினிட்ஸ்லேயே உங்களோட 1x பெட் அக்கௌண்ட்டுக்கு இந்த அமௌண்ட் டிபாசிட் ஆகிடும். நான் பைனான்ஸ்லேருந்து வித்ட்ராவல் கொடுத்தது 4:38க்கு. இப்போ டைம் என்னன்னு பார்த்துக்கொள்ளுங்க எவ்வளோ நேரத்தில் டிபாசிட் ஆகுதுண்டு. ஸோ இன்னும் ப்ரொசஸிங்கில் தான் இருக்குது. இந்த இப்போ டிபாசிட் ஆகிட்டு 40க்கு ஒரு 2 மினிட்ஸ்லேயே எனக்கு டிபாசிட் ஆகிட்டு நான் இந்த ரீஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன். எனக்கு எவ்வளோ குயிக்காக டிபாசிட் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஸோ டிபாசிட் பண்ணுறது இப்படி தான். இது நான் ட்ரோனில் டிபாசிட் பண்ணேன். இதே மாதிரி நீங்கள் பேங்க்லேருந்து டிபாசிட் பண்ணலாம் அல்லது லோக்கலாகவும் நீங்கள் எந்த ஒரு ஆப் யூஸ் பண்ணுறீங்களோ அதுலேருந்தும் டிபாசிட் பண்ணலாம். டிபாசிட் பண்ணுறது ஒரு ஈஸியான மெத்தட்லேயே நீங்கள் டிபாசிட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ என்கிட்ட 672 ருபீஸ் இருக்குது. இதில் பாருங்கள். நான் இப்போ இதை வச்சு ப்ளே பண்ணி எப்படி ஏர்ன் பண்ணுறேன்றோ காட்ட போகிறேன். ஸோ வாங்க ப்ளே பண்ணுவோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த ப்ளே பண்ணுற டெக்னிக் தெரியும். டெக்னிக் தெரிஞ்சால் தான் நீங்கள் லாஸ்ஸே இல்லாமல் 100% வின்னிங் மட்டுமே எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வரலாம் அல்லது 1x கேமை கிளிக் பண்ணி வரலாம். ரெண்டில் வந்தாலும் இந்த உங்களுக்கு செகண்டாக இருக்கிறது கிராஷ்ண்டு. நான் கிளிக் பண்ண கிராஷ்ன்ற கேமை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த கிராஷ்ன்ற கேம் என்னென்னா ஒரு ஃப்ளைட் ஒன்று இனிஷியல் பொசிஷன்லேருந்து ஃப்ளை ஆகும். இந்த ஃப்ளை ஆகும்போது எந்த இடத்துல கிராஷ் ஆகுதோ அதுக்கு முன்னால் நம்ம பேட்டை முடிச்சுக்கொள்ளணும். ஸோ நம்ம இப்படி தான் பெட் போட போகிறோம். இந்த பெட் போடுறதுக்கு இந்த ஃப்ளைட் இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகி போகுது பாருங்கள். 1.2 1.3 போகுது. ஸோ 1.42ல் கிராஷ் ஆகிருக்கு. நாம் 1.4ல் நிப்பாட்டிருந்தோம்னா நமக்கு 100 ருபீஸ் போட்டால் 140 ருபீஸ் டோட்டல் ப்ராஃபிட்டாக வந்திருக்கும். ஸோ இந்த டைம் இந்த மாதிரி போகும். இந்த டைம் போகிறதுக்குள்ளே நாம் ப்ளேஸ் பெட்டுன்னு இருக்குது. இந்த இடத்துல கிளிக் பண்ணணும். இங்கே இருக்க அமௌண்ட் வேணும்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். நான் 100 ருபீஸ்லேயே வச்சுருக்கேன்னு உங்களுக்கு காட்டுறதுக்கு. ஸோ நான் இதுலேயும் பெட் போடலை. ஸோ என்ன மாதிரி போகுதுன்னு பாருங்கள். இந்த போய் அது கிராஷ் ஆகும் ஒரு இடத்துல. அந்த கிராஷ் ஆகிற இடத்துக்கு முன்னாலேயே நம்ம ஸ்டாப் பண்ணணும். பொதுவாக இது மேக்ஸிமம் உங்களுக்கு 50 100 வரைக்குமே போகலாம். ஆனால் அதுக்கு முன்னாலே நம்ம ஸ்டாப் பண்ணணும். ஸோ நான் இதை என்ன செய்கிறேன்டா, பொதுவாகவே நான் இதுக்கு முன்னால் ஒரு நல்ல ஒரு பிளேஸில் போணுச்சுண்டா அதுக்கு பிறகு நான் ஒரு 1.5 வரைக்கும் தான் வச்சுக்கொள்வது. அந்த இடத்துலையே நான் இதை கம்ப்ளீட் பண்ணிக்கொள்வேன். அதாவது பெட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கொள்வேன். சரி, நான் இப்போ உங்களுக்கு பெட் ஒன்று போட்டு காட்டுறேன் உங்களுக்காக. இங்கே இருக்க பிளேஸ் பெட்டுண்டு இதை கிளிக் பண்ண போகிறேன். இந்த டைம் ஓடுறதுக்கு இடையில் பெட்டை கிளிக் பண்ணணும். ஸோ இதில் என்ன செய்யணும்னா நம்ம ஒரு 2.5க்கு மேலே போயிட்டுண்டா இந்த
ஃப்ளைட் அடுத்தது நம்ம பெட்டர் ப்ளேஸ் பண்ணலாம், ஏன்டா அடுத்தது கொஞ்சம் அதிகமாக தான் போகும். ஸோ அப்படி ஒரு கணிப்பில் தான் நம்ம செய்ய போகிறோம். இந்த இருக்கு பிளேஸ் அ பெட்னு இந்த இடத்துல நம்ம கிளிக் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு நாம் டேக் வின்னிங்ஸை கிளிக் பண்ணணும், அது கிராஷ் ஆகிறதுக்கு முன்னால். இதுதான் நம்மளோட டெக்னிக். ஸோ நம்ம இப்போ நான் உங்களுக்கு 1.6 போனாலும் ஒரு 1.1க்கு இது ஷுவராக போகும். அதால் பெட்டை ப்ளேஸ் பண்ணுறேன். பெட் எக்ஸப்ட் வந்திருக்கு பாருங்கள். ஸோ டேக் வின்னிங்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த டேக் வின்னிங்ஸை தான் நான் கிளிக் பண்ணணும் ஃப்ளைட் கிராஷ் ஆகிற வரைக்கும். ஸோ 1.1 வரும்போதே நான் ஸ்டாப் பண்ண போகிறேன், பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட்னு பாருங்கள், 128 ருபீஸ், 28 ருபீஸ் ப்ராஃபிட்டாக வந்திருக்கு இந்த இன்ஸ்டண்ட்டாக. பாருங்கள் 2க்கு மேலே போயிட்டு நான் இந்த இடத்துல விட்டுருந்தேன் எந்த வரைக்கும் எனக்கு 300 400 வரைக்கும் போயிருக்கும். ஸோ இதை நீங்கள் ஒன்றில் லாஸ் பண்ணால் 100 ருபீஸில் லாஸ் பண்ணால் அடுத்த பெட்டுக்கு நீங்கள் ஒரு இன்னும் கொஞ்சம் அதிகமான அமௌண்ட்டோ கொடுங்க, அதாவது ஒரு 200 300 போட்டிங்கன்னா உங்களுக்கு டோட்டல் ஓவரால் ப்ராஃபிட்டாக வரும். ஸோ மினிமம் ஒரு 250லேருந்து நீங்கள் டிபாசிட் பண்ணலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதிகமாக டிபாசிட் பண்ணி ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதிகமாக டிபாசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வின் மட்டுமே போகும், லாஸ் இல்லாமல். ஸோ நான் அடுத்ததும் உங்களுக்கு பெட் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதுலேயும் நான் 1.15 வரும்போது க்ளோஸ் பண்ணிக்கொள்கிறேன். இங்கே க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் இப்போ இதில் 21 ருபீஸ் வின் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் இதே மாதிரி தான் நம்ம ப்ளே பண்ணிக்கொள்கிறது. இந்த கிராஷ் மட்டும் இல்லை, இதில் எக்கச்சக்கமான கேம்ஸ் இருக்குது. இதில் வந்து அதர் கேம்ஸில் இருக்குது இதே மாதிரி ஒரு கேம், அதில் 20 ருபீஸ்லேருந்தே நம்ம ப்ளே பண்ணிக்கொள்ளலாம். சரி, நம்ம இப்போ இதில் விட்ரோல் ஆப்ஷன்ஸை பார்ப்போம். விட்ரோல் ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்கள். விட்ரோல் ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிபாசிட் ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருந்ததோ அதே ஆப்ஷன்ஸ் நமக்கு விட்ரோல் ஆப்ஷனே இருக்கும். சரி, அதே மாதிரி இதில் ரெஃபரல் கமிஷன் ஒன்று இருக்குது. ரெஃபரல் கமிஷன் எப்படின்னா அதையும் நான் சொல்கிறேன். முதல்ல விட்ரோல் ஆப்ஷன்ஸை பார்த்துட்டு வருவோம். விட்ரோல் ஆப்ஷன்ஸை பாருங்கள். மாஸ்டர் கார்டு, நம்மளோட கார்டுக்கே டிரெக்டாக விட்ரோ எடுத்துக்கொள்ளலாம். ஸ்கில் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதே மாதிரி பேங்க், லோக்கல் பேங்க்ஸ் எல்லாமே இருக்குது. கிரிப்டோ கரன்சிஸில் வேண்டிய கிரிப்டோ கரன்சிஸாக நீங்கள் விட்ரோ எடுத்துக்கலாம். டோகோயின், லைட் கோயின், XRP, எத்தீரியம், ட்ரோன் விட்ரோல் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ட்ரோன் விட்ரோ எடுக்கலாம். 1400 இருந்தாலே நீங்கள் ட்ரோனில் விட்ரோல் எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் ஒரு 500 டிபாசிட் பண்ணிங்கன்னா 1400 நீங்கள் ஒரு 10 மினிட்ஸுக்குள்ளேயே ஏர்ன் பண்ணிடலாம், சரியான ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணிங்கன்னா. அதே உங்களுக்கு விட்ரோலும் நாம் டிபாசிட் பண்ண மாதிரி 2 மினிட்ஸ்க்குள்ளேயே விட்ரோல் வந்துடும். நாம் ஒரு பேங்க்குக்கு எடுக்கிறேன்னா ஒரு 10 மினிட்ஸ் போகும், உள்ள ஏஜென்ட்டுக்குள்ளால் போகும். அது நீங்கள் அந்த இடத்த கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வழங்கும் ப்ரொசீஜர்ஸ். ஸோ அதே மாதிரி தான் நம்ம இதில் ஏர்ன் பண்ணிக்கொள்வது. கட்டாயம் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணிக்கொள்ளுங்க. இதில் மினிமம் அமௌண்ட்டை டிபாசிட் பண்ணி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். எப்படி ப்ளே பண்ணுறது பாருங்கள். டெமோ ப்ளே பண்ணலாம், அதையும் பார்த்துக்கொள்ளுங்க. நீங்கள் HNB விட்ரோல் எடுக்கிறேன்னா 2000 இருந்தால் விட்ரோல் எடுத்துக்கொள்ளலாம். அதாவது பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் 2000 இருந்தால் விட்ரோல் எடுத்துக்கொள்ளலாம். இந்த மாதிரி தான் BOC எல்லாமே இருக்குது. ஸோ கட்டாயம் ட்ரை பண்ணிக்கொள்ளுங்க. நம்மளோட லிங்கை யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டிபாசிட்டுக்கு 100% போனஸ் இருக்குது. அதாவது 500 டிபாசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு 500 எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும், 1000 ருபீஸ் கிடைக்கும். நான் ஆல்ரெடி விட்ரோல் எடுத்திருக்கேன், டிபாசிட் பண்ணியிருக்கேன். ஸோ அதால் எனக்கு இல்லை. என்னோடய அமௌண்ட்டை பார்த்துக்கணும், 721 ருபீஸ் இருக்குது. நான் 600 சம்திங் இருந்தது, இப்போ 700க்கு. நான் இப்போ உங்களுக்கு இந்த 2 தரம் மட்டும்தான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டினேன். அதே மாதிரி ரெஃபரல் ரிவார்ட்ஸை பாருங்கள். ரெஃபரல் ரிவார்ட்ஸில் லெவல் 1 இருக்குது 15%. அதே மாதிரி லெவல் 2, லெவல் 3, லெவல் 4 வரைக்கும் இருக்குது. நீங்கள் உங்களோட ரெஃபரல் லிங்கை சேவ் பண்ணி அதில் யாரும் ப்ளே பண்ணுறதுல ப்ராஃபிட் உங்களுக்கும் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. கட்டாயம் நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது பார்த்துக்கொள்ளுங்க. நான் கொடுத்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ் இந்த மாதிரி தான் வரும். இதில் நீங்கள் செய்யணும், உங்களோட கண்ட்ரியை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரோமோ கோட் எதுவும் இருந்தால் யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ப்ரோமோ கோட் இல்லை இப்போதைக்கு. நம்ம ரிஜிஸ்டர்னு கொடுத்தீங்கன்னாலும் சரி, இவ்வளோ தான் ரிஜிஸ்டர். உங்களோட மொபைல் நம்பருக்கு இது ரிஜிஸ்டர் ஆக போகுது. சாரி, மொபைலுக்கு நீங்கள் இது ரிஜிஸ்டர் ஆக போகுது. கண்ட்ரியை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க, சரியா கரன்சியை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஜஸ்ட் ரிஜிஸ்டர்ன்ற மட்டும் கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்தீங்கன்னா அவங்களே ஜெனரேட் பண்ணி ஒரு பாஸ்வேர்டும் ஒரு ஐடியும் தருவாங்க. இது ரெண்டையும் யூஸ் பண்ணி தான் நீங்கள் பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் திரும்ப லொகின் பண்ண போகிறீங்க. ஸோ இது ரெண்டையும் கட்டாயம் சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளணும். நீங்கள் அவங்களே சேவ் பண்ண சொல்லுவாங்க பாருங்கள். ரிஜிஸ்டர்ன்னு கொடுத்தா நம்மளோட ஐடியும் பாஸ்வேர்டும் இந்த மாதிரி தருவாங்க. இதை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். வேணும்டா சேவ் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டுக்கு இதில் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நீங்கள் இமேஜாவோ அல்லது ஸ்க்ரீன்ஷாட் அடிச்சோ நீங்கள் எப்படியோ வச்சுக்கொள்ளலாம். இதை யூஸ் பண்ணி தான் நீங்கள் ரீலொகின் பண்ண போகிறீங்க. நீங்கள் லொகின் பண்ணிவிட்டு வேணும்னா உங்களோட அக்கௌண்ட் பாஸ்வேர்டு ஐடிஸை சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். அது உங்களோட பர்சனல் ஆப்ஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா இதில் சேவ் அஸ் பிக்சர், சேவ் டு ஃபைல், சென்ட் டு இமெயில், காப்பி, இப்படி எல்லாமே இருக்குது. இதில் நம்மளோட யூசர் நேமும் பாஸ்வேர்டு நம்ம இப்படி தான் சேவ் பண்ணிக்கொள்ள போகிறோம். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம திரும்ப லொகின் பண்ண போகிறோம்.
ஸோ இதை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ கண்டினியூ பண்ணணும். கண்டினியூ பண்ணலாம் அல்லது டிபாசிட் போகலாம். நான் டிபாசிட் பண்ணுறது எப்படின்னு சொன்னேன். ஸோ கண்டினியூ போனீங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் டிபாசிட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கட்டாயம் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள்.